ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2025. இப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த நிலையில் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுவரையும் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார். இந்த லாபஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்ன விதமான பலன்களை செய்கிறாரு அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதே போல் உங்கள் ராசிக்கு குரு பகவான் தனது 7வது பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு தனது 9வது பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபம்தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர். சிம்ம ராசிக்கு குருவும் செவ்வாயும் யோகன்னு சொல்லுவாங்க. அந்த யோகர் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ எப்படி செய்வார்? லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு சொத்து வச்சுருந்தா இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய நிலை இருக்கும். வீடு, இடம், நிலம், வாகனம் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தால் உங்களுக்கு 2வது முறையாக வாங்குகிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு நான் ஒரு கஷ்ட நிலையில் தான் நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஏன்னா லாபஸ்தானம் அதை தான் செய்யும். லாபங்கிறது 2வது முறை செய்ய வைக்கிறது, இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. இதுதான் லாபங்கிறது. இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரும் யோகம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அவருக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மூத்த சகோதரருக்கு நல்ல யோகம் வரும், தன்னுடைய நண்பர்களுக்கு நல்ல யோகம் வரும். ஏன்னா தன்னை சுற்றி உள்ளவங்க நல்லா இருந்தாங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். இப்போ மூத்த சகோதரரே இல்லைன்னா மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் முறையில் அண்ணன்னு நீங்கள் கூப்பிடக்கூடிய நிலையில் இருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் இந்த 11ஆம் இடங்கிறது உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை செய்யக்கூடிய இடமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 11ஆம் இடத்துல மிகப்பெரிய ஒரு லாபம்னு சொல்கிறத விட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடமா இருக்கும். அந்த ஆசைகள் அதே போல் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இதெல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார். பொதுவாக 11ஆம் இடம் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான இடம். ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிற 12 கட்டத்திலேயே லாபத்தை கொடுக்குற இடம் அந்த 11ஆம் இடமாக இருக்கிறதுனால இந்த லாபஸ்தானத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ சிம்ம ராசிக்கு பாருங்கள், லாபஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் தனது பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அதே போல் இடமாற்றத்தை சொல்லக்கூடியது, பக்கத்தில் குடியிருக்கவங்கள சொல்லக்கூடியது. இதெல்லாம் 3ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம். கம்யூனிகேஷனை வச்சு சொல்லக்கூடியது, எலக்ட்ரானிக்ஸ், உங்கள்கிட்ட உள்ள எலக்ட்ரானிக்ஸ் பொருளை சொல்லக்கூடியது. இதெல்லாம் 3ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம். உங்கள் ராசிக்கு இப்போ
மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு. அது இளைய சகோதர ஸ்தானமாக இருக்கிறதுனால இளைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். உங்கள் கூட இருக்க இளைய சகோதரர்களும் சரி, அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரர் மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தம்பி மாதிரி பழகக்கூடியவங்களாலேயும் மிகப்பெரிய ஒரு உதவியும் நன்மையும் அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதே போல் ஏதாவது இந்த 3ஆம் இடங்கிறது டாக்குமெண்ட்டை சொல்லுது. அப்போ நீங்கள் ஏதோ சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, அது உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகக்கூடிய ஒரு நிலையை சொல்லக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். அதே போல் இடமாற்றம், பக்கத்தில் எங்கேயாவது இடமாற்றம் செய்யக்கூடியது, வீடோ அல்லது தொழில் செய்கிற இடமோ பக்கத்தில் இடமாற்றம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் குடியிருக்கிறவங்க, பக்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களோட உதவிகள், இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம். 3ஆம் இடம் உங்களுக்கு இப்போ சிறப்பாக செயல்படுறதுனால பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க, அவங்களால நன்மைகள் நடக்கும். அதே போல் 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷனை சொல்லக்கூடிய இடம்னு சொல்லியிருக்கேன். அந்த கம்யூனிகேஷனுக்கு இப்போ பயன்படுத்துகிற லேப்டாப், மொபைல் ஃபோன், இதெல்லாம் நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய நிலை வரும். விலை உயர்ந்த நல்ல பொருளாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு வசதியான அளவுலையும் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடித்தமான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளையும் நீங்கள் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். அதே போல் இருசக்கர வாகனத்தை மாற்றிட்டு இருசக்கர வாங்கினா புதுசாக கூட நீங்கள் வாங்கலாம், அந்த நிலையும் உங்களுக்கு வரும். 3ஆம் இடத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் நடக்குது. இதுக்கடுத்து குரு பகவானுடைய பார்வை, அவர் 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம், இந்த 5ஆம் இடங்கிறே அதிர்ஷ்டமான ஒரு இடம். 5ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம். ஏன்னா இந்த 5ங்கிற நம்பரே பாருங்கள், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய நம்பர். 5ங்கிறது பூர்வ புண்ணியத்தையும் குலதெய்வத்தையும் பிள்ளைகளையும் அதே போல் உங்கள் கல்வியையும் ஆழ்மனது ஆசைகளையும் இன்னும் உங்களுடைய சொந்த ஊரையும் உங்கள் பூர்வீக சொத்தையும் இந்த 5ஆம் இடம் சொல்லும். இந்த 5ஆம் இடத்தினால பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த 5ஆம் இடத்து காரகத்துவம் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாக 5ஆம் இடம் அதிர்ஷ்டமான இடம்னு சொல்லியிருக்கேன். இந்த 5ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டங்களையும் உண்டாக்கும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் அதிர்ஷ்டம் உண்டாகலாம், லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் உண்டாகலாம். அதே போல் ஏதாவது மிகப்பெரிய அளவுக்கு பண வரவு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்கலாம் லைஃப்பில். அதே போல் குழந்தைங்க விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் வரும். பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும், கல்வியில் உயர்வு இருக்கும், திருமண காரியங்கள் நடக்கும், திருமண காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். அதே போல் இந்த 5ஆம் இடங்கிறது ஆழ்மனது ஆசைகள், உங்களுடைய நீண்ட கால ஆசைகள், ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அது 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய இந்த காலமாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால இந்த நிலை உண்டாகும். சிலருக்கு கல்வியில் உயர்வு கிடைக்கும், சிலருக்கு புகழ். 5ஆம் இடம் தான் புகழ், ஒரு மனுஷனுக்கு புகழை கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம் புகழை கொடுக்கும். அதே போல் 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தை சொல்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினால் பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும், பூர்வீகத்தில் இடம் வீடு வாங்குகிற நிலை உண்டாகும். சில பேருக்கு பூர்வீகத்தில் போய் குடியேறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா பூர்வீகங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்படி 5ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வை எழும்போது பலவித நன்மைகள் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்கு உண்டாகுது. அதே போல் அடுத்து குரு பகவானுடைய 9வது பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுகுது. அந்த 7ஆம் இடத்துல இப்போ ராகு பகவான் பயிற்சியாகி வந்திருக்காரு.
அதனால சிம்ம ராசிக்காரங்க அதிகம் பயந்தாங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரே, ராசியில் கேது இருக்காரே அப்படின்ட்டு. ஆனால் கேது பகவான் ராசியில் இருக்கும்போது இடமாற்றத்தை உண்டாக்குவார். அதே சமயத்தில் ராகு பகவானுக்கு குருவின் பார்வை கிடைக்குது. குரு பார்வை இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அதீதமான நன்மைகளை உண்டாக்குவார். உங்களுடைய லட்சியங்கள், கனவுகள், உங்களுடைய ஆசைகள், உங்கள் விருப்பம் போல் உங்களுடைய எண்ணங்களில் எல்லாம் நிறைவேற்றிக்கிறது, உங்களுடைய பணவரவை அதிகரிக்கிறது, உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது, இதெல்லாம் குரு பகவான் செய்யக்கூடிய அற்புதங்கள். அதே போல் 7ஆம் இடங்களில் கலத்திரஸ்தானமாகுது. திருமணம் நடக்கிறவங்க, திருமண முயற்சிகள் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும். சிலர் பிரிஞ்சு இருந்தால் அந்த பிரிவு இப்போ சேர்த்து வைக்கும். அதே போல் இந்த 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழிலை சொல்லக்கூடியது. அந்த கூட்டு தொழிலில் ஏற்கனவே பிரச்சனை எதுவும் இருந்திருந்தால், கஷ்டமாக இருந்திருந்தால் அந்த கூட்டு தொழிலில் உள்ள சிக்கல்கள் விலகும், நன்மைகள் நடக்கும். சில பேருக்கு திடீர்னு நண்பர்கள் உதவி செஞ்சு அந்த கூட்டு தொழில் செய்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு கூட்டு தொழில் இல்லாமல் நண்பர்களோட உதவிகள் தொழிலில் கிடைக்கும். இதே போல் வியாபாரம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர் கூடுதலாக வருவாங்க. 7ஆம் இடம் தான் வாடிக்கையாளராக சொல்லக்கூடியது. ஏற்கனவே ராகு அதை பெருசாக்குவார். குரு பார்வையில் இருக்கீங்களா, நல்ல நன்மைகளான நல்ல வாடிக்கையாளர் வருமானம் அதிகரிக்கும். இந்த 7ஆம் இடத்த குரு பகவானுடைய பார்வை இருக்கும்போது சிலருக்கு வெளிநாட்டு யோகம் உண்டாகும். இந்த 7ஆம் இடம் வெளிநாட்டையும் சொல்லக்கூடியது. அதனால் வெளிநாட்டு யோகம் உண்டாகும். இந்த 7ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கையில் மிக அற்புதமான பல நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் கொடுக்குங்கிறது இந்த குரு பயிற்சியோட பலனாக இருக்கும். இதுவரையும் நான் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கேன். நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.